தமிழ்நாடு முழுக்க தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறவங்க மேலே நடைபெறுகிற இந்த கொடூரமான தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளுக்கு நாள் பயங்கரமாக அதிகமாயிட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பதபதைப்பை ஏற்படுத்துது. அந்த வீடியோக்களை வெளியிடும் பட்சத்தில் தேவையில்லாத அசம்பாவிதங்களும் இன்னும் மிகப்பெரிய சில தரப்பில் வன்முறைகளும் நடைபெறுவதற்கான அபாயங்களும் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நம்ம அந்த வீடியோக்களெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரே தீர்வாக நம்ம இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு சராசரி ஒரு குடிமகனாக என்னோட நிறைய பேரோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வரணும் அப்படின்னா, ஏற்கனவே விலங்குகள் நல வாரியம் ஒரு அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. எல்லா விலங்குகளுக்கும் அவங்களே விலங்கு நல வாரியமே தன்னார்வலர்களை கொண்டு உணவு வைக்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அந்த திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்துறது மட்டும்தான் இதுக்கான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னை மாதிரி சமூகத்தை விரும்புகிற நிறைய பேரோட மக்களின் நலன் விரும்பும் நிறைய பேரோட வேண்டுகோளாக இருக்குது. பல 100 ஆண்டுகளாக நம்மளோட தோழனா, நம்ம வீட்டோட வளர்ந்த ஒரு உயிராக, நம்ம வீட்டோட நம்ம தெருக்களோட காவல் தெய்வமாக இருந்த அந்த தெருநாய்கள் இன்றைக்கி பட்டினி சாவை நோக்கி ரொம்ப வேகமாகவே போயிட்டுருக்கு. தமிழக அரசு தயவு செஞ்சு மனமுவந்து இந்த விலங்கு நல வாரியம் அறிவிச்சிருந்த இந்த அறிவிப்பு சீக்கிரம் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு உதவியை செய்யணும் அப்படிங்கிறதும், சமூக நலனுக்காக அப்பப்போ குரல் கொடுத்துட்டு போகிற பிரபலங்களாக இருக்கட்டும், இல்லை எதிர்கால அரசியலை தீர்மானிக்க நினைக்கிற முதலமைச்சர் பதவியில் உட்கார நினைக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இவங்களுக்காக குரல் கொடுத்து நீதியை நேர்மையையும் சரி நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்யணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.